பைப்ல இப்படியே தண்ணி ஒழுகிட்டு இருக்கணும். எத்தனை நேரம் டைட்டா பூட்டி பார்த்தாச்சுமா, தலை எழுத்து ஒரே ஒழுக்காதான் ஒழுகிட்டு இருக்கு. இந்த மனுஷன் 1000 நாள் சொல்லியாச்சு, இந்த பைப்பை மாத்தி தந்தானே. டேங்க்ல இருக்க தண்ணி எவ்வளவு இதுல ஒழுவே போயிரும் போல. தண்ணி எடுத்து முடிவா. என்னத்தை இப்படி கருக்கு புறுக்குன்னு திங்காவோ? சுண்டலையா இப்படி திங்காவ? எக்கோ பா சின்ன பொண்ணு, எப்ப வந்தா? நானாக்கோ, நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது. நானும் என்னத்தையோ யோசிச்சுட்டே தின்னுட்டு இருந்தேனா, நீ வந்ததை கூட கவனிக்கல சின்ன பொண்ணு. சுண்டல் சாப்பிடுறியா? இல்லக்கோ, பரவாயில்ல, இருக்கட்டு, வேண்டாம். தின்னு சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல திங்கிறதுக்கு உனக்கு என்ன? சும்மா தின்னு, நாங்க என்னதான் நினைக்க போறோம். இல்லக்கோ, எனக்கு யார் வீட்லயும் எந்த பொருளும் வாங்கி தின்னு பழக்கமே கிடையாதுக்கோ. என்ன நீ தந்தாலும் நான் வாங்கி திங்கவே மாட்டேன். யார் வீட்லயும் திங்கண்டா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுல தின்னா என்ன? சரிக்கோ, இருக்கட்டும். ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க கூடாது. எனக்கோ கேட்கலாமா? கேளு சின்ன பொண்ணு, என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? இப்படி சிரிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கா? ஒண்ணு இல்லக்கோ, சுண்டல் திங்கதையே கறக்கு புறுக்குன்னு நான் வாசல்ல வரும்போதே சவுண்ட் அப்படி கேட்டுச்சு. சுண்டலையே இந்த தீனி திங்கிறீல, முறுக்கு, பக்கோடா, ஓமப்பொடி இந்த மாதிரி ஐட்டம் கிடைச்சா விட்டு வைக்க மாட்டிய போல. என்னன்னு திம்பிய? அட சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ வேற இப்படிலாம் கிண்டல் பண்ணாத. இப்பதான்க்கோ தெரிவு நீங்க இப்படி ஆனியனு. குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கிய. எல்லாத்துக்கும் காரணம் இப்பதான் எனக்கு தெரிவு. சின்ன பொண்ணு, வர உன் பேச்சு சரியில்லை பத்துக்க. என்னக்கோ பொசுக்குன்னு இப்படி கோபப்பட்டுட்டிய? வேற யாரையும் நான் எதுவும் சொல்ல வைக்க முடியும்? அதுக்குன்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டா இருப்பா. இப்படிலாம் பேசுற வேலையை வச்சுக்கிட்டாரு சின்ன பொண்ணு. என்னக்கோ இதுக்கெல்லாம் கோபப்பட்டுட்டு? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கோ, சும்மா சொன்னேன். சரி சின்ன பொண்ணு, உங்க அம்மா பொங்கல் சீரெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாப்ல, பொங்கலுக்கு தான் கொடுத்து விட முடியலன்னு அடுத்த வாரத்திலேயே கொடுத்து விட்டுருக்காவ. நீ பொங்கப்படியே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கூட வைக்கல, இங்க வந்துட்டா என்ன விஷயம்? அதான் நீங்க பாத்தீங்களாக்கோ, என் நாத்தனார் எவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போனான்னு. எல்லாத்தையும் எடுத்து வைப்பா. இனி போய் சாம்பார், ரசம், அவியல், பொரியல், அண்ணி அதை வச்சு தரீங்களா, அண்ணி இதை வச்சு தரீங்களான்னு ஐஸ் வச்சு எல்லாத்தையும் வாங்கி ஆளா தின்னுட்டு இருப்பா. சின்ன பொண்ணு, நான் சொல்லி என்ன தப்பா நினைச்சுக்கிடாத. இப்படிலாம் நீ பொங்கி போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கியா, உன் நாத்தனார் உன் வீட்டை விட்டு வெளியே போமாட்டா. ஜென்மத்துக்கும் நீ அவளுக்கு பொங்கி போட்டுட்டு தான் இருக்கணும். ஆமாக்கோ, பொங்கலுக்கு போனவா எவ்வளவு நாள் இங்க நின்னுட்டு போவதான் செஞ்சா அடுத்த நாளே இங்க ஓடி வந்துட்டா. அவளை காணாம அவ அம்மாக்கு இருக்க முடியாது, அவ அம்மாவை காணாம அவளுக்கு இருக்க முடியாது. மொத்தத்துல நான் தான் 2 பேர்த்துக்கும் ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் சின்ன பொண்ணு, உன் நாத்தனாருக்கு அதை தான் கேட்டானா கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு பத்தி விட்டுரு. நீ இப்படி ஆக்கி போட்டு பழக்கி வச்சான்னு வச்சுக்க, மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி சுத்தி வருவா. அவ்வளத்தையும் சுருட்டி அள்ளிட்டு போயிருவா பாத்துக்க. ஆமாக்கோ, தலையெழுத்து. வந்ததுல மறந்தே போயிட்டேன். சாம்பார் பொடி இல்லக்கோ, கொஞ்சம் சாம்பார் பொடி இருந்தா வந்து தாங்கக்கோ. கடையும் அடைச்சு கிடக்கு இன்னைக்கு. என்கிட்டயும் சாம்பார் பொடி இருக்கான்னு தெரியல சின்ன பொண்ணு. நேற்று தான் சாம்பார் வச்சேன், இன்னைக்கு இனிதான் மார்க்கெட்டுக்கு போகணும். மேரி இப்போ வாரேன்னு சொன்னா, காய் சுத்தமா இல்ல, போய் பார்த்துட்டு வாரேன். அடுக்கலையில இருந்தனா எடுத்துட்டு வரேன். இரு ஏக்கோ, சுண்டலை வச்சுட்டு போங்க. சுண்டலை தின்னுட்டு கையோடி எடுத்துட்டு போறிய, இதுல வச்சுட்டு போங்க. இந்த சின்ன பொண்ணு சுண்டல் எவ்வளவு வேணாலும் எடுத்து தின்னு, அங்க நிறைய இருக்கு. எங்க மாமியார் ஒரு கரையில தின்னுட்டு இருக்காவ, என் பிள்ளைகள் வந்தா கொஞ்சம் திங்கும். எவ்வளவு மிச்சத்தை தூர தான் போடணும். இந்த எடுத்து தின்னு எவ்வளவு வேணுமோ. மாலாக்கா வீட்டு சுண்டல் கூட தனி டேஸ்டா தான் இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த சாம்பார் பொடி கொண்டாங்கக்கோ. இன்னைக்கு சாம்பார் வச்சு ரசம் வச்சு ஒரு கலக்கிற வேண்டியதான். என்னத்தை இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இப்படி நசநசன் இல்லாம தலைக்கிற தட்டு அந்த சாக்கு மூட்டைய. என்னமா சொல்ற? இந்த இடத்துல தட்ட சொல்ற? ஆமாட்டி, இந்த இடத்துல கடையை போட்டோன்னு வச்சுக்க, போறவெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். வழியில போட்டிருக்கோம், போறவ சந்தைக்கு போறவ வழியில நம்மளை பார்த்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருவா. இந்த இடத்துல போட்டவனா சீக்கிரத்துல வித்துட்டு வீட்டுக்கு போலாம். என்னத்த சொல்லிய நீ? இந்த இடத்துல கடை போட்டதான் கரெக்டா இருக்கும். சொல்லது கேளு, சும்மா நிக்காத, தட்டு. எம்மா, எவ்வளவு நேரம் ஆகு? ஒருத்தரே காணல. நம்ம 2 பேரும் தான் இதுல இருந்து ஈவரட்டிட்டே இருக்கோம். ஆமாட்டி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா நாளும் இந்த வழியா அவ்வளவு பேரும் கடைக்கு போவாள்வ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, மீன் வராது. காய் வாங்கணும்னு அவ்வளவு பேரும் முந்திரி அடிச்சு போவாள்வ. இன்னைக்கு ஒருத்தரையும் காணல. அண்ணி பாக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் அண்ணியாட்ட மாட்டினே, என் சண்டை அறுத்துவா. ஆமாட்டி, உங்க அண்ணியாருக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம். 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. காய் வேணுமா? காய், அவரைக்காய் இருக்கு, புடலங்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன மணி, ஒரு ஆளையும் காணல, சும்மா கிடந்து கழுத கணச்ச மாதிரி காயும் சத்தம் போட்டுட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது தெரியுமா அம்மைய பத்தி? சத்தம் போட்டாதான் 4 இடத்துல இருக்கவா எட்டி பாப்பா வருவா. வீட்டுக்குள்ளேயே இருந்து விடுவாள் இல்லைனா. நீ சத்தம் போடுறத பார்த்தா நம்ம மானம் இன்னைக்கு கொடி கட்டி பறக்க போகுன்னு தெரியுது. எம்மா, நீ சத்தம் போடுறத பார்த்தா நம்ம மானம் கப்பல் ஏற போகுது, அது மட்டும் உறுதி. சும்மா இரு, நீ வாயை மூடிக்கிட்டு. உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி வித்து எப்படி பணத்தை அள்ளணும்னு என்கிட்ட இருந்து நீ கத்துக்கிடுவா பாரு.
என்னனையும் போ, எனக்கு தெரியாதுமா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நான் இருப்பேன் பாத்துக்க. அதுக்கு பிறகு வீட்டை நோக்கி போயிருவேன். எம்மா அங்க பாரு, 2 பேர் அண்ணனோட போட்டு வரத. ஆமா மக்களே, ஏதோ 2 பேர் வந்த மாதிரி இருக்கு. வரட்டும் வரட்டும். ஒரு வாரமா காயே வாங்கல, ஒரு காய் வீட்டுல இல்லக்கோ. இன்னைக்கு தான் ஒரு வாரத்துக்கு சேர்த்து காயை வாங்கிட்டு போகணும். ஆமா மேரி, நானும் வாங்கி 2-3 நாள் ஆயிட்டு பார்த்துக்க. என் பிள்ளை வெண்டைக்காய் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காள்வ. கணக்கு வர மாட்டுக்கு வெண்டைக்காய் தின்னாதான் அறிவு வளருங்கள்வ. வாங்கிட்டு போகணும் இன்னைக்கு. காய் வேணுமா? காய், தக்காளி, வெண்டைக்காய், சொரக்கா. மாலாக்கோ அங்க பாருங்க, இது நம்ம சின்ன பொண்ணுக்கு மாமியார் மாதிரிலாம் இருக்கு. ஆமா மேரி, சின்ன பொண்ணுக்கு மாமியார் மாதிரி தான் இருக்கு. இது எதுக்கு இங்க வந்து இருக்கு? காய் எவ்வளவு வச்சு வித்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. எப்போ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சி? கூட பாருங்கக்கோ, சின்ன பொண்ணுக்கு நாத்தனாரே இருக்கா பாருங்க. ஆமா மேரி, இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காவ. வா போய் பாப்போம். எம்மா அங்க பாரு, சுவாலி சுத்தம். நம்ம தெருவுல உள்ள மாலாக்காவும் மேரியக்காவும் வாராவ. சின்ன பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் தான் 2 பேரும். கடவுளே, இவங்க 2 பேரும் இதுக்கு இங்க வந்தால்வ? அட கடவுளே, சுவாலி சுத்தம். 2 பேரும் இங்கெல்லாம் வந்து நிக்கால்வ. சுமதி, பின்னாடி இருந்து அந்த டவலை எடு, முகத்தை மூடிக்கிடுவோம். இந்தம்மா புடிச்சிக்க, தலைய நல்ல முகத்தோட சேர்த்து மறைச்சு வச்சிக்க. இப்போ என்ன 2 பேரும் முகத்தை இப்படி மூடிக்கிட்டாவ? நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்காவளா என்ன? அப்படியே தான் இருக்கும் மேரி. நம்ம பாத்திரக்கூடாதுன்னு முகத்தை மூடிக்கிட்டு இருக்காவ. வா கிட்ட போய் கூப்பிட்டு பார்ப்போம். மேரி, ஒருவேளை வேற யாருமா இருக்குமோ? நம்ம 2 பேரும் தான் தப்பா பார்த்துட்டோமோ? இதுக்கு இப்படி முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காவ. அவைய எதுக்கு சின்ன பொண்ணுக்கு மாமியார் இருக்கு காய் விற்க போகு? அதுக்கு இருக்க வரவுக்கு பண வசதிக்கு அது இப்படி வந்து விற்கே செய்யும். அது சரிதான்கோ, ஆனா 2 பேரையும் பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. வேணா நம்ம காய் கேட்டு பார்ப்போமா, யாருன்னு பார்த்துருவோம். ஏமா யாருமா நீங்க இந்த இடத்துல புதுசா கடை போட்டிருக்கீங்க? நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து காய்கறி விற்க வந்திருக்கோம். சரி சரி, எதுக்கு முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க? முகத்தை எடுங்க, பார்த்துக்கிட்டு யாருன்னு. இல்லம்மா, ரொம்ப நேரம் வெயிலுக்குள்ளேயே இருக்கமா, ரொம்ப தலைவலிக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கடை கடை நாங்க எடுத்து போடுறோம். அது எப்படிமா முகத்தை பார்க்காம யார் எவருன்னு தெரியாம நாங்க காய் வாங்க முடியும்? இல்லக்கா, எங்களுக்கு ரொம்ப நேரம் வெயில்ல இருந்துகிட்டே இருந்தோம்னா அலர்ஜி மாதிரி முகத்துல ஒரே பருவா வரும். அதான் நாங்க முகத்தை மூடி இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இது என்னக்கா புது கதையா இருக்கு? வெயில்ல இருந்தா பரு வருமா, அலர்ஜி வருமா? அப்படிப்பட்டவே இருக்கு இந்த தொழில செய்யணும். மாலாக்கா, இது சின்ன பொண்ணுக்கு மாமியாரே தான். நம்மளுக்கு வேண்டியதை வாங்கிட்டு சின்ன பொண்ணுகிட்ட போய் சீக்கிரமா போய் சொல்லுவோம். அப்படியே சொல்லியா மேரி? நானும் லேசா முகத்தை பாத்துடலாம்னு நினைச்சேன். சரி, நம்மளுக்கு வேண்டியதை வாங்கிட்டு சீக்கிரமா சின்ன பொண்ணுகிட்ட போய் சொல்லுவோம். வந்தவள காய் வாங்கியல்வளா, நசனசன்னு பேசிக்கிட்டே தான் நிற்காத. நாளைக்கு காய் வாங்கணும் போகணும்னு இருக்க மாட்டேக்கால்வல. இக்கோ, 1/2 கிலோ தக்காளி போடுங்க, 3/4 கிலோ முள்ளங்கி போடுங்க, 1 கிலோ சின்ன உள்ளி போடுங்க. 1/2 கிலோ தக்காளி, 3/4 கிலோ முள்ளங்கி, 1 கிலோ சின்ன உள்ளி. சீக்கிரம் எடு. இந்தாம்மா போட்டாச்சு, புடி. மொத்தம் 200 ரூபாய். இந்தாங்கக்கா, காசை பிடிங்க. கொண்டாமா. ரெண்டே மாட்டி கொடுத்துரும். இப்படியா கீழே விழணும் பைசா வாங்குற நேரத்துல பார்த்து? மாலாக்கா மாலாக்கா, இது சின்ன பொண்ணுக்கு மாமியார் தான், நான் பார்த்துட்டேன். ஆமா மேரி, நானும் அந்த டவல் கீழே விழும்போது பார்த்தேன். சின்ன பொண்ணுக்கு மாமியார் தான். வா சீக்கிரம் போய் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லுவோம். இக்கா, நீங்க காய் வாங்கல, உங்களுக்கு காய் வேண்டாமா? நான் பெத்த முவளை இருக்கால வாயை வச்சுட்டு 2 பேரும் எப்போ போவாள்வேன்னு நான் இருக்கேன். காய் வாங்கலையா கத்திரிக்காய் வாங்கலையாமா? இல்லம்மா, நான் காய் ஏற்கனவே வாங்கிட்டேன். வா மேரி, சீக்கிரம் போவோம். அம்மா, சீக்கிரம் விட்டுட்டு வீட்டுக்கு போவோம்மா. எனக்கு அண்ணிய நினைச்ச பயமா இருக்கு. என்ன பண்ணுவான்னு தெரியல. நம்ம யாருன்னு யாருக்கு தெரியும்? யாருன்னு நம்மள பார்க்கலையே. நீ எதுக்கு பயப்படியா? சீக்கிரம் விட்டுட்டு காசாக்கிட்டு வீட்டுக்கு போவோன்னு. சாம்பார் பொடியை வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவையெல்லாம் எங்க போனவ? பொங்கல் சீரையும் காணல, மாமியையும் காணல, நாத்தையும் காணல. எத்தே எத்தே, 2 பேரும் எங்க போனவன்னு தெரியலையே. கொண்டு வந்த காய் தானே எடுத்து வச்சுட்டு இருப்பாவன்னு நினைச்சேன். எத்தே, நாத்து, ஆள் அணக்கத்தையே காணல. ஒருவேளை நம்மளை காணலன்னு 2 பேரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாவளா? அது எப்படி? உலகமே 2 ஆனாலும் 2 பேரும் அடுப்பங்கிற பக்கத்திலே போக மாட்டாவல. எங்க போனாவன்னு தெரியலையே. இன்னைக்காவது அவியல் வச்சு காய் வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கும் அழுவுனா கத்திரிக்காவையும் அந்த தேஞ்சி போன ரசத்தையா சாப்பிடணும். ஆமா, பொங்கல் கொண்டு வந்து பையையும் காணல. பொங்கல் சீர்னு அம்மா கொடுத்து விட்ட 2 பையையும்ல காணல. 2 பேரும் ஆட்டை போட்டுட்டாங்களா? சின்ன பொண்ணு, இக்கோ என்ன காய்கறி வாங்க போகணும்னு சொன்னியே, அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்துட்டியே? ஆமா சின்ன பொண்ணு, காய்கறி வாங்க தான் போனேன். ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு பத்துக்க, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னக்கோ, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு, உங்க மாமியார் உங்க நாத்தனாரும் அங்க கடை போட்டு காய்கறி வித்துட்டு இருக்காங்க. என்னக்கோ, என்ன சொல்றீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நாங்க 2 பேரும் பார்த்தோம். அட பாவிகளா, பொங்கல் சீரை காணல காணலன்னு பார்த்தா 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இப்படி பணாசை பிடிச்சதா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணு. வீட்டுக்கு வந்து சீரை முதற்கொண்டு விற்க வீட்டு பாரு. ஆமாக்கோ, நானும் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எடுங்க அந்த உலக்க கட்டைய, 2 பேருக்கும் போடுற போடு விலையில இன்னைக்கு இருக்கு. சின்ன பொண்ணு, என்ன உலக்கையெல்லாம் எடுத்திருக்கா? என்ன செய்ய போறா?
என் பின்னாடி வாங்க, என்ன நடக்க போகுன்னு இன்னைக்கு நீங்க பார்க்க தானே போறிய.